Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார், நமக்கு போதுமானவராகவே இருந்தார். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய ஆச்சரியமான கிருபையினாலே நம்மை பாதுகாத்து அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய மேலான கிருபைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை நாவுகள் இருந்தாலும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாம் எத்தனை துதிபலிகளை ஏறெடுத்தாலும் அது போதாது. அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். 103ஆம் சங்கீதத்திலே 11-12ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படி போல கர்த்தருடைய கிருபை மகா பெரியது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொரு நாளையும் கடப்பது அது மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற சூழ்நிலைகள், இந்த உலகத்திலே கேள்விப்படுகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்தையும் கடப்பது மிக கடினம். ஆனாலும் அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிற நாம் சுகத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய மகா பெரிய இரக்கம், மகா பெரிய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த வருடத்திலே பாதி வருடத்தை நாம் கடந்து வந்து கடந்து அடுத்த மாதத்திலே காலில் எடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரே. 6 மாதத்தை நாம் கடந்து வந்து விட்டோம். 7வது மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே வீடுகளிலே எல்லாரும் முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு கூட கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் ஆமென், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இதயத்தோடு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து இந்த பாடலை நாம் பாடுவோமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உன் கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா பெரியது உம்
இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மிக கொடிய வேதனையிலே இடுக்கண்கள் மத்தியிலே ஆண்டவரே நாங்கள் சிக்கி இருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுகிறோம். ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியிலே விழுந்து விட்டேன் உம் கரத்தில். எல்லாரும் சொல்லுங்க. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேன் உம் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. சேர்ந்து பாடுங்க. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், உம் நாமம் உயரணுமே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஏற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சொல்லுங்களேன். மகா மகா பெரியது ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஏற்ற வேளையிலே சகாயம் செய்யும் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய கிருபாசனத்தண்டையிலே நம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? சமூகத்திலே அவரை நாம் கிட்டி சேருவோமாக. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதவிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. பாடுங்களேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறே. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா. ஏற்றிடும் கிருபை
கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றி விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு உயர்ந்ததாய் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கூட இந்த வரிகளை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பாடுங்களேன். கிழக்கு மேற்கு உள்ள தூரம் குற்றங்கள் அகற்றுகின்ற கிருபையுள்ள நல்ல தகப்பனே. பூலோகம் பரலோகம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு கிருபை உயர்ந்தது. 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 இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஆமென். தேற்றிடும் கிருபை சொல்லுங்க. ஆமென். உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை, மகா மகா பெரியது உம் இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. 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 உம் இரக்கம் உம் தயவு அளவிட முடியாதையா.
உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை, மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை, மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத 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 கிருபை. Praise the Lord. Hallelujah. 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 தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா அப்பாவுடைய கிருபைக்காக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கடந்த மாதம் உயிரோடு இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். இன்றைக்கு நம்மோடு கூட இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். கர்த்தருடைய இரக்கங்களுக்காக, அவருடைய கிருபைகளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. எல்லா வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுடைய அன்பை நினைத்து, ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஓ ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. 33ஆம் சங்கீதத்திலே ஆமென் இப்படியாக பக்தன் ஆமென் இப்படியாக சொல்லுகிறார்: தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் கண் நோக்கமாயிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆமென் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஆமென், பஞ்சத்திலே உயிரோடு நம்மை பாதுகாக்க. ஓ ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. கிருபைகளுக்காக, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இரக்கங்களுக்காக எல்லாரும் ஆமென் நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. சொல்லுங்க எல்லாரும். தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஹல்லேலூயா.
ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள இதயத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இந்த மாதத்தின் முதல் நாளிலே அப்பா எங்களுடைய அப்பா இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் உம்முடைய பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya 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 ரிதரபரந்தரரரபரபோ ஹalleluya. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ ஆமென் அவர்களை ஆமென் பாதுகாக்க அவர்களை பாதுகாக்க அவர்களை போஷிக்க கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தருடைய பாதத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறீங்க எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமாக. ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆமென் நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிப்போமாக. நம்முடைய தேசத்திலே விசேஷமாக தமிழ்நாட்டிலே இப்பொழுது கொரோனா சற்று குறைந்திருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு நாளும் 4000 என்கிற அந்த எண்ணிக்கையிலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 4000 குறைந்திருக்கிறது. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் 300 என்ற அந்த எண்ணிக்கையிலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். இன்னும் முற்றிலுமாக நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமல்ல நம்முடைய இந்திய தேசத்தில் முழுவதும் கொரோனா கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது மருத்துவமனையில எல்லாரும் சுகமாகி வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட நல்ல செய்தியை நாம் கேட்கும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சோமனோமா. ஆண்டவரே யாரெல்லாம் தகப்பனே இந்த கொரோனா பெருந்தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த டெல்டா பிளஸ் என்று சொல்லி இப்பொழுது வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல பிளாக் ஃபங்கஸ் என்று சொல்லி கரும்பூஞ்சை என்று சொல்லி அந்த வியாதியினாலே பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். இப்படி யாரெல்லாம் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக கரங்கள் உயர்த்தி ஒரு விசை நாம் செபிப்போமா. ஹalleluya. ஆண்டவரே இந்த பிளாக் ஃபங்கஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா பெருந்தொற்றினாலே இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. படுக்கையில இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேராக உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புத விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே சீக்கிரமாய் எல்லாரும் சுகம் அடைந்து ஆண்டவரே எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள் என்று நாங்கள் நல்ல செய்தியை கேள்விப்பட கிருபை செய்வீராக. நல்ல செய்தியை கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you மாஸ்டர். உம்முடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் உதவி செய்வீராக. அப்பா எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஜனங்களை இரட்சியும் ஐயா. ஜனங்களை இரட்சியும் ஆண்டவரே. ஜனங்களை இரட்சியும் ஆண்டவரே. ஜனங்களை கத்து ஆண்டவரே மரணத்திற்கு தப்புவிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு தப்புவிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பஞ்சத்திலே உயிரோடு பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீ நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே மக்களுக்கு நன்மை தரக்கூடிய திட்டங்களையே செயல்படுத்தக்கூடிய அப்படிப்பட்டதான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.
தேசத்தை ஆளுகிறவர்களை ரட்சிக்கும்படியாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆளுகை செய்து நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக ஒரு சில மாவட்டங்களிலே இப்பொழுது தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மீதமுள்ள மாவட்டங்களிலும் தளர்வுகள் கொடுக்கும்படியாக, குறிப்பாக இன்னும் எந்தெந்த மாவட்டங்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதோ அந்த மாவட்டங்கள் எல்லாம், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலும் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும், திருச்சபைகள் திறக்கப்பட வேண்டும். மீண்டுமாய் நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் அதற்காக எல்லாரும் ஜெபமனோமா. ஆண்டவரே தகப்பனே, தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தாவே எல்லாரும் கூடி வந்து ஆராதிக்கும்படியாக தகப்பனே சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படும்படியாக கர்த்ததாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றும்படியாய் ஆண்டவரே, நீர் சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாய் தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் கேள்விப்படத்தக்கதாக அப்படிப்பட்டதான ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆலயங்கள் திறக்கப்படுவதாக, திருச்சபைகள் திறக்கப்படுவதாக, திருச்சபைகளிலே கூடி ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளியரங்கமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நடத்துவீராக, போஷித்து நடத்துவீராக. இந்த மாதத்தின் தேவைகளை சந்திப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நீர் கூட இருந்து நடத்தும்படியாய், பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி உடைய பாதப்படியில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும். இந்த மாதத்திற்கு தேவையான வாக்குத்தத்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தினந்தோறும் நாங்கள் குடும்பமாக எங்களுடைய ஜெபத்திலே ஜெபித்து கொண்டு வருகிறோம். விசுவாசிகள், நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால்தான் கொரோனா அதிகமாக பரவாதபடிக்கு, அதாவது தேவையில்லாமல் யாரும் வெளியே போக வேண்டாம், தேவையில்லாமல் அவசியம் இல்லாமல் நீங்கள் யாரும் வெளியே போக வேண்டாம். மிக தேவை என்று சொன்னால் அதற்காக மாத்திரம் நீங்கள் வெளியே போங்க. மாத்திரமல்ல, ஒருவேளை அப்படி நீங்கள் கட்டாயமாக வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் 2 முகக்கவசம் அணிந்து கொண்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள். யாரோடும் நீங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் பேச வேண்டாம். இடைவெளி விட்டு நீங்கள் தூரமாக நின்று நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய கையை அடிக்கடி சோப்பு போட்டு நீங்கள் கழுவுங்க, சுத்தமாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். சானிடைசர் கையில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை யாராகிலும் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் நேரில் போக வேண்டாம், ஜெபியுங்கள். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் ஃபோன் மூலமாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார நாட்களிலே நடக்கின்றதான இந்த அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், இந்த ஜெபங்களிலே நீங்கள் எல்லாரும் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமாக நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள்
பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 91 சங்கீதம் 10 சங்கீதம் 91:10. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்கு தத்தம். சங்கீதம் 91 சங்கீதம் 10 நான் வாசிக்கின்றேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த முதல் பகுதியை, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷன் நம்மை பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வராது, நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அப்படி இருக்கும் பொழுது தேவனே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவன் நம்மை பார்த்து பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுவார் என்று சொன்னால் அது நமக்கு நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த 10 ஆரம்பிக்கும் பொழுது ஆகையால் என்கிற அந்த வார்த்தையோடு கூட இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இந்த ஆகையால் என்கிறதான அந்த வார்த்தை மிக முக்கியம். ஆகையால் என்று சொன்னால் அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். 9 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கின்றோம். அப்போ ஆகையால் என்று சொன்னால் உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக்கி கொள்ளும் பொழுது, உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு புகலிடமாக்கி கொள்ளும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் இந்த சங்கீதத்திலே முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இப்போ முன்னாடியே மேலேயே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவு என்று அங்கு சொல்லுகிறார். அப்போ தாபரம் என்று சொன்னால் அதாவது வசிக்கிற இடம், தாபர ஸ்தலம் என்று சொல்லுவார்கள். ஹேபிடேஷன், தாபரமாக்கி கொள்ளுதல் என்று சொன்னால் கர்த்தரையே நம்முடைய புகலிடமாக்கி கொள்ளுதல், கர்த்தரையே நம்முடைய இருப்பிடமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் நம்முடைய மறைவிடமாக அவருக்குள்ளே ஜீவிக்கிற வாழ்க்கை தான் ஆமென் உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொள்ளக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு பொல்லாப்பும் வராதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாதபடிக்கு நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னதமான கர்த்தரை நீங்கள் தாபரமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொலோசையர்ல 3 அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இப்படியாக நாம் அங்கு வாசிக்கின்றோம். கொலோசையர் 3 அதிகாரத்தில், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது ஆவிக்குரிய அனுபவத்தை இது குறிக்கிறது. இது எழுத்தின்படி அல்ல,
ஆவிக்குரிய ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி அங்கு பவுல் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏன் என்று சொன்னால், மேலே நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்போ உன்னதமானவைகளை, மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லி அங்கு பவுல் சொல்லுகிறார். அப்போ நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறபடினாலே, நாம் மேலானவைகளையே, ஆவிக்குரிய காரியங்களை நாம் அதிகமாய் நாடுகிற பிள்ளைகளாக, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் பொதுவாக நீங்கள் ஒரு விசுவாசியை கூட நீங்கள் பார்த்து, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, நீங்கள் யார் என்று சொல்லி நீங்கள் விசாரிப்பீர்கள் என்று சொன்னால், அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் அந்த சபை விசுவாசி அல்லது இந்த சபை விசுவாசி, நான் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் அல்லது ஆர்சி கிறிஸ்டியன் அப்படி தான் சொல்லுவாங்க, அல்லது பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர் என்று தான் சொல்லுவார்கள். சிலர் குறிப்பிட்டு நான் இந்த சபை விசுவாசி, ஏஜி சபை விசுவாசி என்று சொல்லுவார்கள். யாராகிலும் நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உன்னதமான தேவனை நான் ஆராதிக்கின்றேன், என்னுடைய தகப்பன் உன்னதமான தேவன் என்று சொல்லி இருக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? நாம் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். இங்கு நீங்கள் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் அந்த உன்னதமான மேலானவைகளையே தேடுங்கள். அப்போ நாம் எப்பொழுதும் நம்முடைய சிந்தையிலே, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன், ஆகையினாலே நான் உன்னதமானவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் நான் மேலானவைகளையே நாடுவேன் என்கிற அந்த சிந்தையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், அதிலே 16-17 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இங்கு நாம் வாசிக்கும் பொழுது, குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண், அவள் அசுத்த ஆவியினாலே குறி சொல்லுகிறவள், பிசாசின் ஆவியினாலே குறி சொல்லுகிறவள். அவள் பவுலை பார்த்து அவள் சொல்லுகிறாள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி. ஒரு குறி சொல்லுகிற பெண் சொல்லுகிறாள் பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர் அல்ல, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஹல்லேலூயா! இந்த உலகத்திலே தேவர்கள் எனப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் தெய்வங்கள், பல தெய்வங்கள் இருக்கின்றது என்று சொல்லி நாம் கேட்கிறோம், கேள்விப்படுகிறோம். இருக்கலாம். ஆனால் உன்னதமான தேவன், the most high God, உன்னதமான தேவன், அவர் யார் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஊழியக்காரரை பார்த்து, பவுலை பார்த்து, அந்த ஒரு குறி சொல்லுகிற பெண், அசுத்தாவி கொண்டு குறி சொல்லுகிற பெண், அவளுக்கு தெரிகிறது யாருடைய ஊழியக்காரர் என்று சொல்லி. ஆமென். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்.
நாம் மற்ற இடத்துல சொல்லும் பொழுது இப்படி சொல்ல வேண்டும், நான் உன்னதமான தேவனை ஆராதிக்கிற பிள்ளை, நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை, நான் ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவனாகிய கர்த்தர், அவரை நான் தாபரமாக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய தகப்பன் உன்னதமான தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் இந்த பவுலுடைய வாழ்க்கையில 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் கப்பல் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அப்படி அவர்கள் கப்பலிலே பிரயாணம் பண்ணி போகும் பொழுது விபத்து ஏற்படுகிறது. அதெல்லாம் அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தப்பி அவர்கள் ஒரு கரைக்கு போகிறார்கள். அது எந்த தீவுன்னு சொன்னால் மெலித்தா என்கிற தீவு. அந்த மெலித்தா தீவிற்கு அங்கு போகும் பொழுது அங்கு தீவார் அவர்களுக்கு அன்பு பாராட்டி அந்த அங்கு மழை பெய்தபடினாலே மழைக்காகவும் குளிருக்காகவும் அங்கு நெருப்பு மூட்டுகிறார்கள். அப்படி நெருப்பு மூட்டும் பொழுது பவுலும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில விறகுகளை அவர் எடுத்துக்கொண்டு வந்து நெருப்பின் மேலே போடுகிறார். அப்பொழுது ஒரு விரியன் பாம்பு அது சூடுண்டானபடியினாலே அதற்குள்ளிருந்து வெளியே வந்து பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு விரியன் பாம்பு பவுலுடைய கையை பிடித்து கொண்டது, கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த அந்த தீவார், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த நேரத்திலே பவுலோ அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இந்த பவுல் ஒரு பாம்பு, விரியன் பாம்பு கரத்திலே அந்த கரத்தை கவ்விக்கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்படி கடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த விஷ பூச்சி, விஷ பாம்பினாலே எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் இந்த பவுலுக்கு வராதபடிக்கு கர்த்தர் பவுலுடைய ஜீவனை தப்புவித்தார், பவுலை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு கிருமி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, கண்ணுக்கு புலப்படாத ஒரு சிறிய வைரஸ் அது உருமாறுகிறது. பாருங்க, போன வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதினர் அவர்கள் அதிகமாக அதாவது ஒரு 60 வயதிற்கு மேலே உள்ளவர்கள், 50 வயதிற்கு மேலே உள்ளவர்கள் இந்த கொள்ளை நோய்க்கு கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுவார்கள், வைரஸ்னாலே பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வாலிபர்கள், அதாவது வாலிப வயதிலே உள்ளவர்கள் இதற்கு பாதிப்படைகிறார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். இனி அடுத்து 3ஆம் அலை வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3ஆம் அலை வரும் பொழுது சிறு பிள்ளைகள் இதனாலே பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். பாருங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி ஒரு குறிப்பிட்ட வயதினரை குறிவைத்து தாக்குகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். யோசித்து பாருங்கள். அது எப்படிப்பட்டதான வைரஸாக இருந்தாலும், இப்படிப்பட்ட வயதுடையவர்களை அது குறிவைத்து தாக்கினாலும், நான் சொல்லுகிறேன், நீங்கள் உன்னதமானவருக்குள், உன்னதமானவருடைய மறைவிடங்களிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உன்னதமான கர்த்தரை நீங்கள் தாபரமாக்கி கொண்டு அவரையே புகலிடமாக்கி கொண்டு அவருக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த ஒரு கொள்ளை நோயும்
உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வர முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, தாவீது 1 சாமுவேல் 23 அதிகாரம் அங்கு 9 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1 சாமுவேல் 23 அங்கு 9 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா என்றான். பாருங்க, சவுல் தனக்கு பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிறான் என்று தாவீது அவன் அறிந்த பொழுதோ ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கு கொண்டு வா என்று சொன்னான். இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், தாவீதை சவுல் கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி துரத்தி கொண்டே இருக்கின்றார். ஏன் என்று சொன்னால் அதற்கு முந்தின சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அதாவது கோலியாத், இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை எல்லாரும் எதிர்ப்பதற்கு, அவனோடு யுத்தம் பண்ணுவதற்கு பயந்து கொண்டிருந்த பொழுது இந்த சின்ன தாவீது கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி அந்த கோலியாத்தை முறியடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி கோலியாத்தை முறியடித்ததன் மூலமாக அதை கேள்விப்பட்ட எல்லாரும் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி தாவீதை புகழ்ந்தார்கள். இந்த காரணத்தினாலே சவுலுக்கு தாவீதின் மேலே ஒரு பொறாமை வந்து விட்டது. என்னை விட இவனை அதிகமாக புகழுகிறார்களே என்கிறதான அந்த ஒரு பொறாமை வந்தபடினாலே இந்த தாவீதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அன்று முதல் இந்த தாவீது குறித்து இந்த சவுலுக்கு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது, கொலை செய்ய வேண்டும் என்கிறதான எண்ணம். ஆகையினாலே இந்த தாவீதை சவுல் துரத்தி கொண்டே இருக்கின்றார். தாவீது வனாந்தரம், காடு, மலை, குகை என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அவர் ஓடிக்கொண்டே இருக்கின்றார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல சவுல் பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் என்கிறதான அந்த செய்தியை கேள்விப்பட்டதுதான் தாவீது ஆசாரியனிடத்துல அவர் ஏபோத்தை கேட்டு வாங்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இந்த தாவீது விசாரிக்கிறார். என்ன என்று சொன்னால், அதாவது சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகையினாலே கேகிலா பட்டணத்தார் என்னை சவுல் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார்களா என்றெல்லாம், சவுல் இந்த கேகிலா பட்டணத்துக்கு வருவானோ என்று சொல்லி என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குமோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஏபோத்தை கொண்டு இந்த தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவர் வேண்டுகிறார். ஆண்டவரே, இந்த காரியத்திலே எனக்கு இதை நீர் தெரிவிக்க வேண்டும். சவுல் இங்கு வருவானோ, இந்த கேகிலா பட்டணத்தார் என்னை அவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுவார்களோ என்றெல்லாம் நீர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆம், சவுல் வருவான், இந்த ஜனங்கள் உன்னை ஒப்பு கொடுப்பார்கள் என்றெல்லாம் சொன்ன பொழுது உடனே தாவீதும் தாவீதோடு கூட இருந்த மனுஷரும் புறப்பட்டு கேகிலாவினுடைய வாசலுக்கு அங்கு ஒளிந்து கொண்டார்கள். இதை கேள்விப்பட்டதான சவுல் அதற்கு பிறகு இந்த சவுல் தாவீது தன்னை அவன் இருக்கிற இடத்திலிருந்து அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டதான இந்த சவுல் அதற்கு பிறகு தாவீதை பின்தொடருவதை அவர் விட்டுவிட்டார் என்று சொல்லி நாம் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நீங்க
அந்த அதிகாரம், பிறகு அடுத்த அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு நாம் பார்க்கும் பொழுது மீண்டுமாய் தாவீது சீப் வனாந்தரத்தில் இருக்கின்றான் என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த வனாந்தரத்தில் இருக்கிறதான தாவீதை மறுபடியும் பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று சவுலும் அவனோடு கூட இருந்த மனுஷரும் துரத்தி கொண்டு போன பொழுது நாம் பார்க்கின்றோம் 26ஆம் வசனம், சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த பொழுது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இந்த சவுலுடைய மனுஷர் எல்லாரும் தாவீதை சுற்றி வளைந்து கொண்டார்கள். உடனே என்ன சம்பவம் நடக்குது தெரியுமா? நீங்க 27ஆம் வசனத்துல பாருங்க. அந்த நேரத்துல, அந்த சமயத்துல ஒரு ஆள் சவுலிடத்துல வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டுவிட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மோலிகோத் என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பாருங்க, அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவீதை எல்லாரும், எதிரிகள் எல்லாரும் சுற்றி வளைந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் அப்படி அந்த சூழ்நிலையை மாற்றிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது சவுலுக்கு நன்மைதான் செய்தார், தீமை செய்யவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த அவ்வளவு பெரிய சத்துருவாயிருந்ததான கோலியாத்தை எதிர்த்து கோலியாத்தை வீழ்த்தின இந்த தாவீது சவுலுக்கு உதவிதான் செய்தார். ஆனாலும் இந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும், அவனுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இந்த சவுலுடைய கைக்கு தாவீதை விட்டு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் தாவீதை தப்புவித்தார், தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நீங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்திருக்கலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து அதன் மூலமாக உங்களுக்கு அவர்கள் நன்மையை செய்யாமல் போனாலும் பரவாயில்லை, அதற்கு மாறாக உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். நன்மை செய்த உங்களுக்கு அவர்கள் தீமை செய்கிற காரியத்தை நீங்கள் கேள்விப்படலாம், அதை குறித்து நீங்கள் மனம் வேதனைப்படலாம். நான் சொல்லுகிறேன், பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நன்மை செய்த உங்களுக்கு மற்றவர்கள் தீமை செய்ய எத்தனைத்தாலும், பொல்லாப்பு செய்ய எத்தனைத்தாலும் நினைத்தாலும், நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதற்கு உங்களை ஒருபோதும் அவர்களுடைய கையில விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் எந்த ஒரு பொல்லாப்பும் வராதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, எந்த சவுல் தாவீதை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாரோ அந்த சவுலை தாவீதின் கரத்திலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். தாவீது அவர் மெதுவாய் போய் சவுலுடைய சால்வையை அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சால்வையின் தொங்கலை அவர் மெதுவாக அறுத்து கொண்டு வந்தார். அந்த தொங்கலை அறுத்து கொண்டு வந்தார். சவுல்கிட்ட போய் சொல்றார், தகப்பனே, நான் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யல, ஏன் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்? பாருங்க, உங்களுடைய சால்வையினுடைய தொங்கல் அதை அறுத்து நான் என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன். உங்களை கொலை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தோம், நான் உங்களை கொலை செய்யல, ஏன் எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறீர் என்று சொல்லி நீங்க அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். தாவீதை பார்த்த இந்த சவுல், இது தாவீதுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது அந்த தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், நீ எனக்கு நன்மைதான் செய்தாய், ஆனால் நான் உனக்கு தீமை செய்தேன், நான் உனக்கு தீமை செய்தேன், ஆனாலும் நீ என்னை கொன்று போடவில்லை. கர்த்தர் என்னை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீ என்னை கொன்று போடவில்லை என்று சொல்லி, ஆமென், நிச்சயமாகவே நீ ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிறைவேறப்படும் என்று சொல்லி நான் அறிவேன் என்று சொல்லி
தாவீதினிடத்திலே சவுல் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் சவுல் மூலமாக எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தது மாத்திரமல்ல, இந்த எந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துரைத்து கொண்டிருந்தானோ அதே சவுல் தாவீதை பார்த்து நீ ராஜாவாய் இருப்பாய் என்று சொல்லி இந்த சவுல் ராஜா தாவீதை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா! கர்த்தர் சவுலை மாற்றினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். எகிப்து தேசம், அந்த எகிப்து தேசத்துல தான் ஒரு இடத்துல கோசேன் நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கின்றார்கள். எகிப்து தேசத்துல 7ஆம் அதிகாரத்தை யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசேயின் மூலமாக, ஆரோன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் 10 வாதைகளை அந்த எகிப்தியருக்கு ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் எந்த ஒரு வாதையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கோசேன் நாட்டில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொல்லாப்பு வரவில்லை. எந்த ஒரு வாதையும் அவர்கள் கூடாரத்திற்குள்ளே அணுகவில்லை. அப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல இந்த நாட்களிலே ஒருவேளை உலகம் முழுவதும் கொள்ளை நோய் பரவி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பிற்குள்ளே உன்னதமான தேவனை நீங்கள் புகலிடமாக கொண்டு உன்னதமானவர்களுடைய மறைவிற்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எந்த ஒரு தீங்கும் வராதபடிக்கு, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். உங்களை ஆண்டவர் போஷித்து உங்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே உங்களை உயிரோடு காக்கவும் அவருடைய கண் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி நாம் 33ஆம் சங்கீதத்தில் வாசித்தது போல அவர் எப்பொழுதும் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் ஆமே இதனுடைய தொடர்ச்சியை நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிட்டு நாம் எல்லாரும் செபிப்போமாக. ஓ ஹல்லேலூயா! இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆமென். சிறு பிள்ளைகள் கூட இந்த வசனத்தை 91ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லுவார்கள். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை அறிக்கை செய்து ஜெபியுங்கள். கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக்கி கொண்டேன். உன்னதமான கர்த்தரை நான் புகலிடமாக்கி கொண்டேன். ஆகையினாலே அவரே என்னுடைய புகலிடம், அவரே என்னுடைய கோட்டை, அவரே என்னுடைய தஞ்சம், அவரே என்னுடைய கேடகம், அவரே என்னுடைய வாழ்விடமாக இருக்கின்றார். ஆகையினாலே எந்த ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, எந்த ஒரு பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா! ஆமென். நீங்க சொல்லுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஓ ஹல்லேலூயா! சவுலுடைய ஆமென் மனுஷருக்கு விலக்கி தாவீதை பாதுகாத்து கொண்ட தெய்வம், விஷப்பூச்சி கடித்தும் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு பவுலை பாதுகாத்து கொண்ட தெய்வம் உங்களையும் பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஓ ஹல்லேலூயா! ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு 20 ஆண்டுகள் மாமனார் வீட்டிலே கடினமாய் இரவும் பகலும் அவர் வேலை செய்து 20 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். பதான் அராமிலே மாமனுடைய வீட்டிலே. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் யாக்கோபை பார்த்து, நீ உன்னுடைய தேசத்திற்கு புறப்பட்டு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படி புறப்பட்டு போகும் பொழுது யாக்கோபுடைய குடும்பத்தாரும் புறப்பட்டு போகும் பொழுது இந்த லாபான் துரத்தி கொண்டு வருகிறான், யாக்கோபை துரத்தி கொண்டு வருகிறான். அவன் சொன்னது என்ன தெரியுமா? யாக்கோபை பார்த்து அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆனாலும்
நேற்று ராத்திரி உன்னதமான தேவன் என்னுடைய சொப்பனத்திலே வந்து யாக்கோபுக்கு நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றையும் செய்யாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் எச்சரித்தார். உன்னதமான தேவன் எச்சரித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனை தெய்வமாய் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேலை, யாக்கோபை ஆண்டவர் பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்வதற்கு பிசாசுக்கு வல்லமை இருந்தாலும் கர்த்தர், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் எந்த ஒரு பொல்லாப்பையும் கொண்டு வராதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் திரும்பவும் யாக்கோபு தன்னுடைய தேசத்திற்கு தகப்பன் வீட்டிற்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக யாக்கோபுக்கு விரோதமாக வந்ததான லாபானை தேவனாகிய கர்த்தர் எச்சரித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் எதுவோ அது நிறைவேற முடியாதபடிக்கு பிசாசானவன் அவன் எத்தனிக்கலாம், பொல்லாப்பு செய்ய எத்தனிக்கலாம், பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று அவன் சொல்லலாம். ஆனாலும் தேவன் ஒரு நாளும் பிசாசின் கையிலே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை பிசாசின் கரத்திலே விட்டுவிட மாட்டார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமாக. எங்களை அன்பாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வசனத்திலே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்திலே நாங்கள் பார்த்தது போல 91ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின்படியாக உன்னதமான தேவனாகிய கர்த்தரை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் புகலிடமாக, ஆண்டவரே, தாபர ஸ்தலமாக, ஆண்டவரே, மறைவிடமாக உம்மை ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே ஒவ்வொருவரும் தாபரமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய மறைவில் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது செபிக்கிறேன். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தகப்பனே, உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, தாவீதை சவுலுக்கு விலக்கி பாதுகாத்து கொண்ட தெய்வம், அதே போல உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் சமாதானத்தால் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதுகாப்பிற்கும் உம்முடைய பராமரிப்பிற்கும் உம்முடைய வழிநடத்துதலுக்கும் உம்முடைய கிருபைக்கும் விட்டு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே சுகமாயிருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த மாதத்திலே சந்தோஷமாய் இருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருப்பார்களாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக என்று சொல்லி நான் வாழ்த்தி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வாதத்தை செபிக்கிறேன். கர்த்தருடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன். ஆசீர்வதியும் துதிகன மகிமை எல்லாவற்றையும் இருக்கிறவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் சமாதான தேவ பாதுகாவலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரியின் வரியந்தமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.